பறையோசை வாட்ஸ்அப் குழுவினருக்கு வணக்கம். நேற்றும் முந்தைய தினமும் சில பதிவுகளை இனிமேல் இந்த பறையோசை குழுவில் தொடர்ந்து பதிவிடப்படும், இந்த பதிவிலிருந்து தொடங்குறேன் அப்படின்னு போட்டிருந்தேன். நேற்றைய பதிவில் முதல்ல பார்த்தீங்கன்னா சந்தா ஒரு வீடியோ மியூசிக் கூட காமிச்சிருப்பேன். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃப்ளக்ஸ் எல்லாம் பிச்சு எறிஞ்சு அந்த மூங்கில் குச்சியெல்லாம் தூக்கி விசிறதையும், அப்போ ஒருத்தர் வாய்ஸ் கேட்கும், இந்த சங்கர் வென்று கோயில் இருக்கக்கூடாதாமா அப்படின்னு ஒரு சொல்கிறத கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ளக்ஸில் என்ன இருக்குது, அந்த வரைபடம் என்ன, அந்த கட்டடம் தான். இது சம்பந்தமாக நேற்று வெள்ளிக்கிழமை சாயந்தரம் மாலையில் தளி காவல் நிலையத்திலிருந்து காவல் ஆய்வாளர் அவர்கள் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு 6:30 மணிக்கு அங்கே போனேன். ஒரு 20-30 பேர் அங்கே இருந்தாங்க. அங்கே நடந்ததன் போது என்ன விசாரணை பண்ணாங்க, நான் என்ன பதில் சொன்னேன், மற்றவர்கள் என்ன சொன்னாங்க, தளி கிராம நிர்வாக அலுவலருக்கு அப்போ காவல் ஆய்வாளர் ஃபோன் பண்ணி ஒரு சந்தேகம் கேட்டாங்க, அதற்கு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத உட்பட இந்த நிலம், அதாவது இந்த இடம், இந்த விநாயகர் கோயில் இப்போது கட்டப்பட்டுள்ள, அது இல்லாமல் ஒரு மண்டபம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த இடம் யாருடையது அப்படிங்கிறத விஏஓவுக்கு தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மை. இல்லைன்னா அவர் பொய் சொல்லியிருக்கார். அவர் பொய் சொல்லியிருக்கணும், இல்லைன்னா விஏஓவுக்கு தெரியல. அப்போ விஏஓவுக்கே தெரியலாத ஒரு விஷயத்தை மக்களாகிய நாம் உடனே ஒரே நிமிஷத்தில் அந்த ஒரு இடம் யாருடையது அப்படின்னு எப்படி அறிந்து கொள்வது அப்படிங்கிறது தான் இன்றைய ஒரு பதிவாகவும் அந்த நடந்த விவரங்களை ஒரு விரிவாகவும் முடிந்த அளவில் தெரிவித்திருக்கிறேன். தவறாமல் அந்த காணொளியை பாருங்கள். அதில் உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் அந்த பறையோசை விவாதம் என்ற குழுவில் தாராளமாக பதிவிடுங்கள். ஏனென்றால் இந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்று கருதுகிறேன். உபயோகமாக இருக்கிறதா, இல்லை ஏதாவது கற்பனையாக நான் பொய்யாக ஏதாவது தெரிவித்திருக்கிறேனா, இல்லை அது அவசியமா என்பது குறித்து தங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.